Hello and welcome to the special update on Cyclone Nivar from சென்னையில் ஒரு மழைக்காலம். காலை வணக்கம். நவம்பர் 24ஆம் தேதி. தற்போதைய சூழலில் சைக்ளோன் நிவர் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, எங்கே இருக்கு அப்படிங்கிற ஸ்பெஷல் அப்டேட். Do subscribe to our YouTube channel. We'll try to provide videos like this. Plus, எப்போ முடியுமோ அப்போ கண்டிப்பாக லைவ் ஷோஸும் பண்ணுறோம் டு ஆன்சர் கொஸ்டின்ஸ், clarify doubts, etc. பார்த்தீங்கன்னா the deep depression over Bay of Bengal is remaining pretty much stationary over the same region on the east northeast of Sri Lanka around 10 in latitude, roughly 425 kilometers to the east of Nagapattinam. லாஸ்ட் ஒரு 12 to 18 ஹவர்ஸாக எங்கேயும் மூவ் ஆகாமல் கிட்டத்தட்ட சேம் ரீஜனில் இருக்குது. ஏன் மூவ் ஆகலைங்கிற ரீசனுக்கு வந்து நான் கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஓவரால் த டைனமிக்ஸ் லுக் வெரி கன்டியூசிவ் ஃபார் இட் டு இன்டென்சிஃபை அண்ட் பிகம் சைக்ளோன். நெக்ஸ்ட் ஒரு 6 to 12 ஹவர்ஸில் இட் குட் பிகம் சைக்ளோன் நிவர். ஆல்சோ இன்னொன்று நம்ம பார்க்கணும், தோ it is too early to say, but just to update everyone, if you see around Banda Aceh Sumatra, there's a band of convective clouds which is seen. That area needs to be watched because another few days time, or 5 to 7 days time, we'll see the next pulse possibly emerge from there for a follow-up disturbance come into Bay of Bengal. இப்போ பார்த்தீங்கன்னா the area where deep depression is, wind shear is relaxing. Wind shearங்கிறது என்னன்னா வந்து it is basically ஒரு lower level windsக்கும் upper level windsக்கும் இருக்கிற difference. Sometimes இந்த differenceங்கிறது வந்து டைரக்ஷன்ல இருக்கலாம், சில சமயத்துல ஸ்பீட்ல இருக்கலாம். அதாவது எதிரும் புதிருமான காற்று கீழியும் மேலையும் இல்ல கீழியும் மேலையும் வித்தியாசமான வேகத்துடன் இருக்கக்கூடிய காற்றுன்னு சொல்லலாம். நம்ம இந்த ஷியர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம பால் பொங்குறப்ப எப்படி ஊதுனா பால் பொங்காம அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சைக்ளோன் டெவலப் ஆகிறப்ப மேலே இருந்து ஷேவ் பண்ணி இட் வில் நாட் அலவ் தி சைக்ளோன் டு இன்டென்சிஃபை. அதுதான் இந்த விண்ட் ஷியரோட ரோல். விண்ட் ஷியர் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா நார்மலி சிஸ்டம்ஸ் டோன்ட் இன்டென்சிஃபை. இப்போ மாடல்ஸ் இண்டிகேட் த விண்ட் ஷியர் டு be low around Bay of Bengal where the cyclone, the deep depression is. So we can expect some intensification to happen over the next 24 hours. Possibly landfall வரைக்குமே intensification expect பண்ணலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லாஸ்ட் 12 to 18 hours ரொம்ப ஒன்றும் மூவ்மெண்ட் காட்டல. அது ஏன்னா வந்து there is the ridge dynamics which is playing in ஒரு பர்டிகுலர் ரிட்ஜ்லேருந்து இன்னொரு ரிட்ஜ் ஸ்டியரிங் டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகலாம்ங்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால தான் அந்த ஸ்டாலிங் சினாரியோ காட்டுது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இண்டோ பசிபிக் ரிட்ஜ் தான் வந்து வில் கவர்ன் தி ஸ்டியரிங் ஆஃப் திஸ் பர்டிகுலர் சைக்ளோன். ஸோ நம்ம வந்து வெஸ்ட் நார்த் வெஸ்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதில் ஒன்றும் சேஞ்ச் பெருசாக இருக்காது. ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட், the Indo-Arabian ridge will slowly fade away from today in terms of influencing the steering mechanism of cyclone Nivar. So west northwest movement is the most likely option from now on. So if we look at past tracks, இப்போ இருக்கிற Nivar இருக்கிற பொசிஷன்ல நம்ம past tracks பார்த்தீங்கன்னா there's a clear pattern. ஒன்று வந்து if the system is slightly weak or moderately intense, there is a possibility for it to go to delta. As the system strengthens, நார்த் தமிழ்நாடு இல்லை அதுக்கும் மேலே போகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ட்ராக்ஸ் காட்டுது. ஸோ தட் இஸ் another indicator possibly why we may not see this particular system reach delta as a strong cyclone. So if it does not intensify anymore, which is again unlikely, that is the only way for the system to possibly reach delta and make landfall. சில பேர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, சார் அப்போ ஜிஎஃப்எஸ் வந்து கன்சிஸ்டண்டா டெல்டால காட்டுது, அப்போ அது வந்து பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வெதர் பிளாகர்னா வந்து
மாடல் அவுட்புட் அப்படியே வந்து ஃபேஸ் வேல்யூல எடுத்த அர்த்தமே கிடையாது. யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த மாடல் பிஹேவியர், யூ ஹேவ் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வை அ சர்டன் சொல்யூஷன்ஸ் ஆர் பீயிங் thrown, whether that thrown the solution is right or wrong ங்கிறது வந்து only time can decide, but நம்ம வந்து can understand whether is it possible or not. The probability part பார்த்து there is a solution which may not happen ங்கிற probability understand பண்றதுக்கு becomes important to understand model behavior. But next few slides நான் என்ன காட்ட போறேன்னா 25th November 8:30 PM என்ன forecast வந்து GFS ல இருந்து வந்தது over the last 8 or so runs ல இருந்து. நான் இப்ப ஸ்டார்ட் பண்றது வந்து the latest run which was yesterday night 11:30. இதுல பாத்தீங்கன்னா 8:30க்கு just about landfall, after landfall near delta. Okay, அதுக்கு முன்னாடி ரன் போனோம்னா it is already about 100 kilometers interior after landfall as a possibly weak system. Okay, அதுக்கு முன்னாடி போறோம். It is near Tiruchirappalli with about almost 120 kilometers away from the coast after landfall. இது எல்லாமே at 8:30 PM IST on 25th November, அதாவது tomorrow evening. Okay, so இன்னும் முன்னாடி போனோம்னா as a very strong system after landfall nearly 150 kilometers மேல travel பண்ணி interior போற மாதிரி காட்டுது. That is yesterday morning run. If you go even further to day before yesterday's run, again very strong system after landfall, even further north. So what we see from this is that the timelines which GFS estimated from earlier to now is changing. அதாவது GFS initially estimated landfall at around early hours of 25th நாளைக்கு morning, but it looks like it is not happening மாதிரி வந்து other models were almost always showing a second half landfall, while GFS was showing early morning landfall. So இதுல இருந்து நம்ம வந்து we can understand the pattern. So eventually we feel GFS also will come in line in terms of possible landfall north of what they are currently, the model currently is estimating is our personal view. Okay, so keeping that in mind, we feel that eventually the landfall may happen between the mangrove forests of Pichavaram and the backwaters of Muttukadu. Of course, it's difficult to exactly pinpoint the location. If you push me to picking a choice, I would say between Pondi and Marakkanam could be the likely landfall point, just north of Pondicherry, possibly. That is my estimate. But overall, by the look of the track, it is going to make landfall as a fairly strong cyclone. அது வந்து I think we should not ignore. Please keep in mind, it will the possibility of weakening before landfall drastically looks less likely. It will eventually make landfall as a strong cyclone around 120 kilometers wind speed oda, possibly more also, நம்ம சொல்ல முடியாது. But overall rains பாத்தீங்கன்னா except for South TN and extreme West TN, most parts of Tamil Nadu is likely to get rains, with coastal areas getting heavy to very heavy rains over the next 48 hours or so. So be prepared. Chennai la vandu already getting rains from outer band thunderstorms. Nungambakam got 7 centimeters, Meenambakam got 5 centimeters, some areas got close to 100 mm. So rains will continue from now on. The spells will slowly start increasing in intensity. So be prepared and plan accordingly. If the Pondicherry landfall happens, then interior places of North Tamil Nadu will see fairly good amount of rains, with isolated heavy rains possible as well, depending on the moment. Thank you once again for joining us. We will keep you updated as things happen. Nature will revolve in its own time mechanism. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. We'll have to wait and watch. Thank you once again for joining. Do share your feedback on how you felt. Thank you.